நம்ம கௌதமும், அதுக்கப்புறம் ரேவதி 2 பேருமே இத்தன வருஷம் கழிச்சு ஒண்ணு சேருவாங்களா? சேர மாட்டாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சு, ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது ஒண்ணு சேரக்கூடிய இந்த ஒரு நேரத்துல, இப்போ நம்ம ரேவதி பார்த்தீங்கன்னா சாக போறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா யாராலயுமே ஏத்துக்க முடியல. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கௌதம் பயங்கரமா பார்த்தீங்கன்னா கதறி அழுறாரு இந்த விஷயத்த கேட்டு. ஆனா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம கௌதமும், இலக்கியாவும் பார்த்தீங்கன்னா, ஒரே சமயத்தில போயிட்டு, நம்ம ரேவதிய பார்த்திருந்தாங்க இல்லையா? அந்த ஒரு நேரத்தில பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ரேவதிய காப்பாத்துறதுக்காக, அதாவது அவங்க பார்த்தீங்கன்னா, தன்னோட உண்மையான அம்மான்னு சொல்லிட்டு தெரியாமலேயே, டாக்டர் கிட்ட பார்த்தீங்கன்னா, எவ்வளோ செலவானாலும் பரவால்ல. எங்கிருந்து வேணாலும் டாக்டர வர வைங்க. எவ்வளோ செலவானாலும் நான் பார்த்தீங்கன்னா, அத பே பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். நீங்க என்ன பண்ணுவீங்களோ, ஏது பண்ணுவீங்களோ, இந்த கேன்சருக்கு பார்த்தீங்கன்னா மருந்து கிடையாது. அப்படி இப்படின்னுலாம் சொல்லாம, அவங்கள காப்பாத்துறதுக்கு 0.0001% பார்த்தீங்கன்னா சான்ஸ் இருந்தா கூட, அதுக்கு என்ன வழியோ பார்த்தீங்கன்னா பாருங்க. 100,00,00,000, 200,00,00,000 ஏன் 500, 1000,00,00,000 செலவானா கூட பரவால்ல. எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா செலவு பண்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஆனா ரேவதி அம்மா உயிரோட வரணும். அப்படின்ற மாரி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டாக்டர் கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஆனா டாக்டருக்கே தெரியாத ஒரு ரகசியம். அதாவது இந்த இதுல பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியில மெடிக்கல் மிராக்கிள் அடிக்கடி நடக்கும்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்காங்க. ஆனா இந்த மாரி பிளட் கேன்சர்ல பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் மிராக்கிள் நடந்து கடைசியில நம்ம கௌதம் நெனச்ச மாரி ரேவதிய காப்பாத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கவே இல்ல. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரேவதிய அதாவது ரேவதிக்கு ட்ரீட்மெண்ட் ஆல்ரெடி அ ஏற்கனவே சிறப்பாவே தான் பார்த்தீங்கன்னா போய்க்கிட்டு இருந்துச்சு. ஆனா, இந்த மாரி இருக்கிற சூழல்ல, இந்த ட்ரீட்மெண்ட்லாம் சத்தியமா பத்தாது. ஏன்னா, பிளட் கேன்சர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, மிக கொடிய நோய் அப்படின்றதுனால, அதிலருந்து தப்பிச்சவங்க யாருமே கிடையாது அப்படின்ற மாரி தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆனா, அதே சமயம் இப்போ நம்ம கௌதம்க்கு உண்மை எல்லாமே தெரிஞ்சு, நம்ம ரேவதிய பார்க்கறதுக்காக பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போயி நம்ம ரேவதிய பார்த்து பயங்கரமா கண் கலங்கி நிக்கிறது மட்டும் இல்லாம, நம்ம ரேவதி சொல்றாங்க, "இவ்ளோ நாளா பார்த்தீங்கன்னா, நீ என் பக்கத்திலேயே தான் இருந்த. ஆனா, உனக்கு பார்த்தீங்கன்னா, நான் தான் உன்னோட அம்மான்னு சொல்லிட்டு தெரியாது. ஆனா, உனக்கு இப்போ தெரிய வந்திருக்கு. ஆனா, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உன் அம்மா உன் கூட இருப்பனான்னு சொல்லிட்டு, அதாவது சந்தேகம்லாம் கிடையாது. கன்ஃபார்மா நான் உன் கூட இருக்க மாட்டேன். உன் கூட வாழணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசையா இருக்கு கௌதம். உன் கூடவே பார்த்தீங்கன்னா, உனக்கு சமைச்சு போட்டு, என் மருமகளுக்கு பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு அப்படி வாழணும் அப்படின்ற மாரி சொல்லி, ஒரு மிகப்பெரிய விஷயத்த பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. கௌதம் "அம்மா உங்களுக்கு எதுவும் ஆகாது. உங்களுக்கு எதுவும் ஆகாம நான் காப்பாத்திருவேன். கவலைப்படாதீங்க." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியில பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதி அப்பவே மயக்கம் போட்டு விழுந்துறாங்க. ரொம்பவே சீரியஸ் கண்டிஷனுக்கு போயிடுறாங்க. ஏன்னா, இவ்வளோ நாளா அவங்க தன்னோட உயிர புடிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருந்ததுக்கான காரணம், நம்ம கௌதம்க்கு எல்லா உண்மையுமே தெரிய வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். இப்போ அது தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்களோட உடல்நிலை ரொம்பவே மோசமா போயிட்டு இருந்துச்சு. கடைசியில பார்த்தீங்கன்னா, என்னென்ன ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுமோ, அது எல்லாத்தையுமே பண்ணி, நம்ம ரேவதியோட உடல்நிலைய பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா சரி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அபாய கட்டத்த அதாவது இந்த பிளட் கேன்சர்ல பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிரிட்டிக்கலா இருந்தவங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, எல்லாமே நார்மல் ஆயிட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல செய்திய சொல்றாங்க. நம்ம ரேவதி கூடவே நம்ம கௌதம் எல்லாத்தையுமே இப்போ பார்த்தீங்கன்னா, கவனிச்சுட்டு இருக்காரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம கௌதம், இலக்கியா இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சும் நம்ம ரேவதிய காப்பாத்திட்டா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.